அனைவருக்கும் காலை வணக்கம். கோட்டையை சுற்றி நடைபயணத்தை துவங்கிவிட்டேன். சில கருத்துக்களை கூற சிந்தனையிலே தோன்றுகின்ற வார்த்தைகள், அதாவது உலக நாடுகள் குறித்து தான். இங்கே ஒவ்வொரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் உலகத்தை சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம், மனநலம் பாதிக்கப்பட்டதினால்தான் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒன்று, இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற நிலப்பரப்பில் பாகிஸ்தான், வங்காளதேசம் இவைகள், அதாவது நான் குறிப்பிடுவது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கால் அல்ல. மதம் சார்பற்ற நாடு இந்தியா என்பது ஒரு குறிக்கோள். ஆனால் அனைத்து மதத்தினரும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் மதத்தின் அடிப்படையில் பிரிந்த இடம்தான் வங்கதேசமும் பாகிஸ்தானும். மதவாதிகளால் பிரிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். ஒருபுறம் இன்றைக்கு மத தலைவர்கள் என்பவர்கள் போதகர்கள் இஸ்லாமிய நண்பர்களையும் சரி, கிறிஸ்துவ நண்பர்களையும் சரி, இந்துக்களையும் சரி ஒரு நல்ல வழிபடுத்த தான் 3 மதங்களுக்கும் 3 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பகவத்கீதை, குரான், பைபிள். இவைகள் 3ம் மனிதனுடைய நேயம், மனித உயிர்களை காப்பாற்றுவது, மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, மனிதனுக்கு மதிய உதவி செய்ய வேண்டும், உயிர் காக்க வேண்டும், எந்த உயிரையும் பலியிடக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் மனித தர்மம், மனிதநேயம் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளில் பெரும்பகுதி தீவிரவாதம் தான் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? மத போதகர்கள் தான். அவர்கள் போதிக்கும் அறிவுரையை கேட்டுதான் இந்த தீவிரவாதத்துமே தூண்டப்படுகிறது. எனவே இந்த மத தலைவர்கள், எந்த மதத்தினால் இருந்தாலும் சரி, அந்த மத தலைவர்கள் ஒழுக்கம், நெறிமுறை, குடும்பத்தின் சூழ்நிலை, தாய் தந்தையை மதிப்பது, உற்றார் உறவினரை மதிப்பது, உடன் பிறந்தாரை மதிப்பது, இப்படிப்பட்ட அறிவுரைகளை, போதனைகளை அவர்கள் பிரார்த்தனை, தொழுகை, வழிபாடு, இப்படி 3 மதத்தையும் சேர்ந்தவர்களும் வரும்பொழுது மத போதகர்கள் யாராக, எந்த மதத்தனாக இருந்தாலும் சரி, மனித நேயத்தை கருத்தில் கொண்டு இந்த குண்டு வெடிப்பது, துப்பாக்கிகள் சுடுவது, தீவிரவாதிகளை தூண்டுவது, இந்த செயல்கள் இல்லாமல் இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும். நாம் வாழும் நாட்கள், இஸ்லாமியர் அதிகமாக வருடங்களை கடந்து வாழப்போவதில்லை, இந்துக்கள் 1000 வருடங்கள் வாழப்போவதில்லை, கிறிஸ்துவர்கள் 2000 வருடங்கள் வாழப்போவதில்லை. மனித வாழ்க்கை என்பது ஒரு சிறு மலரை போன்று. எனவே அனைவரும் அமைதி காக்க இந்த ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் போரை நிறுத்த வேண்டும். இந்த போர் துவங்க காரணம் என்ன? காழ்ப்புணர்ச்சி. இந்த எந்த ஒரு நாடும், அதாவது இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சீனாவையோ பாகிஸ்தானையோ அச்சுறுத்த படையெடுப்பதில்லை. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நமது நாட்டின் மேல் இருக்கக்கூடிய இராணுவர்களை தாக்கும்பொழுது தான் இந்த நாடு அங்கே செல்கின்றது. அதுபோல தான் ஹமாஸ் அமைப்பு என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது குண்டுமழை பொய்தது, ஆட்களை கடத்தினார்கள். இன்று வரை அவர்கள் விடுவிக்கப்படவில்லை, கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் பாகிஸ்தானில் பார்க்கும்போது குண்டு வெடிப்பு, கொலை, அப்பாவி மக்கள், அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆண்டவனால் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவரை கொல்ல இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை சிந்திக்கும் பொழுது இந்த நடைபயணத்திலே வேதனையாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சரியாக பின்பற்றி வாழ துவங்கினால் எதுவுமே சாத்தியம்தான். இல்லை என்றால் நிச்சயம் சாத்தியப்படாது என்பதை வலியுறுத்தவே நான் இதை பதிவிடுகிறேன். எனவே எந்த நாடும், எந்த மக்களும் அமைதியாக விரும்புவார்கள். உலக நாடிலே இன்றைக்கு தீவிரவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஓட்டெடுப்பை நடத்துங்கள். மக்கள் உங்கள் நாட்டில் வாழ்கிறீர்களா, இந்தியாவில் வாழ்கிறார்களா என்று. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 90% இஸ்லாமியர்கள் நிச்சயம் இந்தியாவை விரும்புவார்கள். வாக்கு எடுத்து பாருங்கள். ஏனென்றால் அமைதி பூமி இந்தியா. எனவே நான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இதை சொல்லவில்லை. தீவிரவாதம் வேண்டாம் என்று தான் நிதி வசூல் செய்யப்படுகிறது. நானும் பார்த்திருக்கிறேன். வேலையில் மத தலைவர்கள் நிதி வசூல் செய்கிறார்கள். அது எந்த திட்டத்துக்காக பயன்படுகிறது? ஏழை எளியவர்களுக்கா, அல்லது உணவு அருந்தவா, இல்லை இருக்க இடமில்லாமல் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுக்காகவா? இல்லை. எனவே இந்த தீவிரவாதத்தை விட்டு
அமைதி வழியில் நடக்க வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.